Hello everyone, welcome to Last Year Academy. In the video, நம்ம 10th standard maths exercise 1.4 ஓட first sum தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இது ரொம்பவே ஈஸி. ஏன்னா அவங்களே பிக்சர் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. பிக்சர் கொடுத்துட்டு இது வந்து ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்றது தான் உங்களுக்கு ஒரு கொஸ்டினே கேட்குறாங்க. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பிக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். Determine whether the graph given below represent function. Give reason for your answer concerning each graph அப்படின்னு கேட்குறாங்க. நான் இப்போ இது எல்லாத்துலேயுமே ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டு காட்டுறேன். இப்போ இங்கே ஒரு வெர்டிக்கல் லைன், இங்கே ஒரு வெர்டிக்கல் லைன், இங்கே ஒரு வெர்டிக்கல் லைன், இப்படி ஒரு வெர்டிக்கல் லைன். இந்த வெர்டிக்கல் லைன் இந்த கர்வை எந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது? இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இப்போ செகண்ட் இதில் இங்கே மட்டும்தான் இன்டர்செக்ட் பண்ணுது. தேர்ட் இதில் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று பண்ணுது. இதே நான் இந்த சைடு போட்டிருந்தேன்னா இன்னொரு சைடு இங்கேயும் நியர்பை இன்டர்செக்ட் பண்ணுது. இந்த இடத்துல பண்ணுது. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஒரு கர்வ்ல நம்ம லைன் போடுறோம் அப்படின்னா அது ஒரு பாயிண்ட்ல மட்டும் இன்டர்செக்ட் ஆனாதான் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ரெண்டோ இல்ல ரெண்டுக்கு மேலேயோ இன்டர்செக்ட் ஆச்சுன்னா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இப்போ அதான் எழுதியிருக்கோம். வெர்டிக்கல் லைன் மீட்ஸ் த கர்வ் அட் 2 points. 2 பாயிண்ட்ல மீட் பண்ணுதா? ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இப்போ செகண்ட் கொஸ்டின் வாங்க. வெர்டிக்கல் லைன் மீட்ஸ் த கர்வ் அட் 1 point. வெறும் 1 point தானே? ஸோ அதனால இட் இஸ் அ ஃபங்க்ஷன். தேர்ட் சப்டிவிஷன். வெர்டிக்கல் லைன் மீட்ஸ் த கர்வ் அட் மோர் தென் 1 point. 3 பாயிண்ட் கிட்ட மீட் பண்ணுது. ஸோ மோர் தென் 1 பாயிண்ட்ன்றதுனால இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் சப்டிவிஷன். வெர்டிக்கல் லைன் மீட்ஸ் த கர்வ் அட் 1 point. ஒரே பாயிண்ட் தான் மீட் பண்ணுது. ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஒரு பாயிண்ட் மீட் பண்ணுச்சுன்னா அது ஃபங்க்ஷன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மீட் பண்ணுச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகே, தேங்க்யூ.